இன்னொரு மனுதாரர் வந்து என்ன சொன்னாரு, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, அரசாங்க வேலை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னது இருக்குல்ல. அவங்க 2 பேருமே வந்து சிபிஐ வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்களா கேட்கல, எங்கள் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக 2 குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து நிதி தராமல் ஏமாற்றி விட்டீர்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உனக்காக உயிர் விட்டவனுக்கு நீ வச்சிருக்கிற காசை கொடுத்து அந்த உயிரை மீட்க போறது இல்லை யாரும். இந்த காசை வச்சு அவங்க இனிமே வாழ போறதும் இல்ல. நீங்க இது வந்து இந்த காசு இந்த மாதிரியான பணங்கள்ல வந்து மறுபடியும் அந்த குடும்பம் தலைச்சிருமா, மறுபடியும் நெறிப்பட்டு செத்த குழந்தையெல்லாம் மறுபடியும் உயிரோட வந்துருமா? சினிமாவில் மட்டும் இந்த காட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தை நெறிப்பட்டு சாதுன்னா ஹீரோவா இருக்கிற விஜய் காப்பாத்திருப்பாரு. நேரில் என்ன செஞ்சாரு, எல்லாரும் நெறிப்பட்டு சாகும் போது கண்ணு முன்னாடி நின்றுட்டு, நான் என்ன கேட்குறேன், 8 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 20 லட்சம் கணக்கில் 39 பேருக்கு கொடுத்துருக்காங்கல்ல. 8 கோடி ரூபா நீங்க செலவு பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாமே. நீங்க இந்த செலவே உனக்கு வந்திருக்காதே. அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி? ஏன் தெரியாது? விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேர் உயிரிழந்தது அவருக்கு தெரியாதா? மதுரை மாநாட்டில் 3 பேர் உயிரிழந்தாங்க, அதுவும் தெரியாதா? அந்த ஜெகதீஸ்வரன் தான் சொல்றாரு, தாவேகாவோட முன்னாள் நிர்வாகி, 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மயங்கி விழுந்து கிடந்தாங்க விக்கிரவாண்டியில, குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம்ல போய் தண்ணி அள்ளி குடிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டை நேரம் தான் போய் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்ப தனக்கு மட்டும் சொகுசு வாகனத்துல வர தெரியுது, பல கோடி ரூபாய் வாகனத்துல கேரவன் செட் பண்ணி தனக்கு மட்டும் வர தெரியுது. அப்ப மத்தவன்லாம் மனுஷன் கிடையாதா? அவனை பார்க்க வரவன்லாம் மனுஷன் கிடையாதா?